வேவர் வந்து ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்து ஒரு ஸ்டோரை பாத்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஸ்டோரோட கேட்ட உடச்சு ரைடர் உள்ள இருந்து வெளியே வருவானா. போனதே ஒரு புக் எடுத்துட்டு வரதுக்காக தான் போயிருப்பான். அப்பதான் வேவர் ரைடரை பார்த்து எதுக்கு இப்படி ஷட்டர் உடச்சிட்டு இருக்கேன், பட்ட ஸ்பிரிட் ஃபார்ம் எடுத்து உள்ள போயிட்டு வெளியே வர வேண்டியது அப்படி சொல்லி கேட்கும்போது, ஸ்பிரிட் ஃபார்ம் எடுத்திருந்த அந்த புக்கெல்லாம் என்னால கொண்டு வர முடியாது அப்படி சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வேவரும் ஓவர ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பானா. இப்ப எதுக்கு நீ நான் வந்து ஒரு திருட மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி ரைடர் கேட்க, நம்ம உள்ள இருந்து புக் ஷட்டர் உடச்சு வெளியே எடுத்துட்டு வர அப்படின்னா உன்னை திருடன் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது, திருடெல்லாம் உள்ள போய் புக் எடுத்து யாருக்கும் தெரியாம காணாம போயிருவான். ஒரு கான்கிரர் கிங் வந்து உள்ள பாட்டு பாடிட்டே போயிட்டு பாட்டு பாடிட்டே வெளியே வருவான்னு சொல்லுவானா. அப்பதான் வேவர் அந்த புக்கை வாங்கிட்டு இந்த இடத்தோட காணாம பேரு சொல்ல ரைடருமே அந்த இடத்தோட காணாம போயிருவான். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரும்போது இந்த புக்ல அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ரைடர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு கிங் வந்து மேப் எல்லாம் ஒரு இடத்த ரூல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவானா. அப்படியே மேப்ல வந்து மக்கெடோனியா அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்லி ரைடர் கேட்பான். ஆக்சுவலி ரைடர் சொல்லக்கூடிய பிளேஸ் எல்லாமே வெஸ்ட் யூரோப் சைடு இருக்கும். அந்த பிளேஸ்ல அந்த மேப்ல எங்க இருக்குன்னு சொல்லி வேவர் கிட்ட கேட்டா வந்து உன்னோட மாஸ்டர் நீ எங்கிட்ட இப்படி பேச முடியாதுன்னு சொல்லுவானா. ரைடர் ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பான். தலைவர் இங்க கப்பு சிப்புன்னு ஆயிடுவாரு. இப்போதைக்கு ரைடருக்கு வந்து இவனுக்கு வேண்டி கிங்கா இருக்கும்போது எந்தெந்த பிளேஸ் எல்லாம் கான்கர் பண்ணாலும் அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் வேவர் கிட்டே கேட்க வேவர் அந்த பிளேஸ் காமிப்பானா. தினோண்ட இடத்த தான் கான்கர் பண்ணா அவ்வளவு கஷ்டப்பட்டானா சொல்லி சிரிச்சுட்டு இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி கேட்கும்போது மேப்போட அதர் கார்னர் காமிப்பானா. நல்ல நியூஸ், நம்ம இப்போதைக்கு மேப்போட வெஸ்ட் சைடு நோக்கி போக போறோம். வழியில இருக்கிற எல்லா இடத்தையுமே நம்ம கான்கர் பண்றோம். அப்ப நாங்க இருக்கக்கூடிய என்னோட மக்கள் வந்து என்னோட அறையில பார்த்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க நீ சொல்லும்போது ஒரு பைத்தியத்தை எனக்கு செர்வெண்டா தந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் வேவரோட ரியாக்ஷன் இருக்கும். அப்பதான் வேவருமே ரைடரை பார்த்து நான் அவனை சமட் பண்ணதுக்கான ரீசன் மறந்துட்டியா, நம்ம கோடிக்கிற வார்க்காக தான் இருக்கிறோம்னு சொல்ல ரைடருமே அவனோட ஆசை தான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவருமே சொல்லதுக்கு தயங்குவானா. இல்ல நீ வேலை கான்கர் பண்ணணும்னு ஆசைப்பட்டனா அது கொஞ்சம் சரிபடாத பாத்துக்க அப்படின்னு ரைடர் சொல்ல அந்த கான்கர் பண்றது அதெல்லாம் இல்ல சரி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இவருமே இந்த ஹோலி கிரைல அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத சொல்ல தொடங்குறான். வந்து அந்த கிளாக் டவர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபேராவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நான் வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ரைடர் அவனோட மண்டையில போட்டு நீ வந்து உன்னோட ரெப்புடேஷனுக்கு என்ன ஆயிடுமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஸ்மால் டிஷ் எல்லாம் வச்சுட்டு என்னோட வாசன் போய் வெளியே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லலாம். நீ எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஹோலி கிரைல் கிட்ட 30 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வளரணும்னு சொல்லி கேளுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருவானா. அதுக்குமே கொஞ்சம் கருப்பாயிரும். அது எப்படி ஒரு செர்வெண்ட் வந்து மாஸ்டர் கிட்ட எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவனோட கமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு போவான். இப்ப அந்த கமெண்ட்ஸ்ல வேவர் யூஸ் பண்ணலாம். அந்த செர்வெண்ட் வந்து 3 தடவை தான் கம்பல் பண்ணி ஆர்டருக்கு கட்டுப்பட வைக்க முடியும். இருக்கும்போது 3 தடவை கமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணா அவனுக்கான கண்ட்ரோல் நம்ம இழந்துரும் சொல்லிட்டு வேவரே அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு நீ எனக்கு கிரைல வின் பண்ணி தர வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவானா. எதுவுமே புரிஞ்சது இது எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு இப்ப என்னோட பவர் என்னன்னு பாக்கணும் அப்படி நான் அவனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரைடரோட ட்ரூ நேம் வந்து கிங் இஸ்காண்டர். நம்ம அவன் ரைடர்னு கூப்பிட்டு போனா ரைடருமே அவன் கிட்ட இருக்கிற சோட வச்சு ஏதோ ஒன்று சமன் பண்றான். வானத்துல ஒரு ஸ்டோ மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல லைனிங் வருது. அந்த லைனிங்குள்ள இருந்து 2 பொண்ணு வச்சு கிங்களா போவாங்கல அந்த மாதிரியான ஒரு வண்டி வரும். கிரைல் வேணும்னா மத்த ஹீரோஸை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லு அது வரைக்கும் நான் மேப்பை வச்சு சந்தோஷமா சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்பானா. வேவரும் அப்பெல்லாம் இல்லைங்க சார் அப்படின்னு மாதிரி தலையாட்டிருப்பான். நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ வந்து அவரோட பொண்ணு கூட நட்சல் கண்டுபிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு. பொண்ணு எங்கேயாவது நட்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ மரத்துக்கு மேல ஒரு நட்சல் இருக்குமா அதை கண்டுபிடிச்சு அவகிட்ட சொல்ல இவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருமா நானும் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நட்சல தேடி போயிட்டு இருப்பா. இதுல அவ ஹைட்டு ஒன்று கீழே கிடக்குமா அதையுமே கண்டுபிடிச்சிருவா. சமயத்தில் அவருமே 2வது நட்சல் கண்டுபிடிச்சா அப்படின்னு அவகிட்ட சொல்லும்போது சமயத்தில் அவன் அதை போய் பார்த்துட்டு இது நம்ம தேட நட்சல் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க இதுவும் ஒரு வகையான நட்சல் தான், இது நம்ம தேட நட்சலோட ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால இதுவும் கணக்குல வரும் அப்படின்னு சொல்லுவானா. நீ என்ன அப்படி வச்சு ஏமாத்தி இதெல்லாம் இருந்துட்டு இருக்கேன் இன்னும் உங்க விளையாட வர மாட்டேன் அப்படின்னு அவளுமே சொல்ல அதுமே இங்க அப்பா கேட்டுட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையுமே சேபர் மேல இருந்து பாத்துட்டு தான் இருப்பா. இது சேபரை சமன் பண்ண பிறகு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் சேபர் வந்து ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பா. அதான் ஐரிஸ் கேட்டுமே சொல்லிட்டு இருப்பேன் என்னோட மாஸ்டர் வந்து அதை விட கூல்றான ஒரு ஆனதா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். அதுதான் என்னோட மாஸ்டரோட உண்மையான செல்ஃபா இருந்திருந்தா நான் கண்டிப்பா அவரை காயப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கேட்ட ஐரிஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டேன். சமன் பண்ணும்போது நடந்த விஷயத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதான் சேபரமா ஐரிஸ் சொல்லிட்டு இருப்பா. நான் வந்து பாஸ்டர் ஒரு ஆம்பளை மாதிரி பிரிட்டன் பண்ணிக்கிட்டதெல்லாம் உண்மைதான். அதுக்காக நீங்க என்ன சமன் பண்ணும்போது பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட புராண கதை வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்ல நான் வந்து ஒரு பொண்ணா இருக்கிறனால என்னோட பவர் வந்து கம்மியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி இல்ல அவர் வந்து அப்செட்டா இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. அவர் உன்னை சுத்தி இருந்த ஆட்களை பத்தி யோசிச்சிருப்பாரு. என்ன உன்னை மாதிரி ஒரு எங்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கிங்கா இருக்கிறதுக்கு புஷ் பண்ணிருக்காங்கல்ல அதனாலயா கூட இருக்கலாம். இவாளுமே நான் வந்து என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத விட்டுட்டு நான் தான் கிங்கா இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஐரிஸ் வந்து என்ன சொல்றாங்க அதுவும் அவர் அப்செட்டா இருக்கிறது கூட கொஞ்சம் காரணமா கூட இருக்கலாம். அவர் அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லும்போது நான் என்ன டிசிஷன் எடுத்தேன் அதுக்கு எதுவும் சொல்றதுக்கு அவர் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அவர் வாங்கிட்ட ஒண்ணுமே சொல்லலாம் ஐரிஸ் சொல்லும்போது சேபர் கிரிட்சி இவங்க 2 பேரும் எதுலயுமே ஒத்து போகல அப்படின்னாலுமே கூட சேபர் வந்து கிரிட்சியோட இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற டிசிஷனுக்கு மட்டும் ஒத்து போறான். அதான் கிரிட்சி வந்து அவரோட பொண்ணு கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு என்ன கேட்கறாங்க நீங்க ஜப்பானுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். அந்த கிரிட்சிக்கு பண்ணக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து 1 or 2 weeks திரும்பி வந்துடுறேன் அம்மா தான் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா இதை வந்து என்கிட்ட அம்மா அப்பவே சொன்னாங்க அம்மா வந்து நான் திரும்பி வரலனாலும் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இப்படி இருக்கும்போது என்னோட அம்மா கூட நான் எப்பவுமே சேர்ந்துருக்கலாம்னு சொல்லலாம். ஆக்சுவலா சின்ன குழந்தை தானே அதுக்குமே என்ன மாடல் விஷயம் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நமக்கு என்னதுன்னு புரியல. அதான் கிரிட்சி அவரோட பொண்ணை கீழே இறக்கி விட்டு என்ன சொல்றாருன்னா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் ஈவன் நீ வந்து தனியா இருந்த போதுமே கூட எனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட பொண்ணுமே ஓகேன்னு சொல்லலாம். அவர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு நான் வந்து அப்படி ஃபீல் ஆகிறதுக்குள்ளே நான் வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்ல சீன் அங்க கட் பண்ணி புதுசா இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. சோ இவனோட கையில அந்த கமெண்ட் சீல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவனுமே அந்த வெயிட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அவன் இருக்கக்கூடிய வீட்டுல என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு சைக்கோ வந்து வீடு வந்து ஆட்களுக்கு வந்துட்டு அவங்க கொலை பண்ணாங்களா அவங்களோட பிளட் வச்சு ஏதோ ஒரு ரிச்சலுக்கு உண்டான மாதிரி வரைஞ்சு வச்சுட்டு போயிடுறான். அதை பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்குமா. அதே சமயத்துல வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா பிளட் வச்சிருப்பான். ஏதாவது ஒரு கோழியோட பிளட் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா இவன் தான் அந்த சைக்கோ அந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு அவங்களோட பிளட் ஒரு பக்கெட் ஃபுல்லா எடுத்து ஒரு ரிச்சுவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வீட்டுல உள்ள ஒரு சின்ன பையனை மட்டும் கொலை பண்ண அவங்க கட்டி வச்சிருப்பானா. அந்த சின்ன பையன் கிட்ட நீ வந்து டீமனை பிலீவ் பண்றியா தம்பி நியூஸ் எல்லாம் வந்து என்ன டீமன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற அந்த பையனை பயங்காட்டிட்டு இருக்காங்க. அவனோட வாயில இருந்து கை எல்லாத்தையுமே கட்டி வச்சிருப்பான். இந்த சைக்கோட பேர் வந்து ரெனோஸ்கி. இவனை வந்து நம்ம சைக்கோனே கூப்பிட்டுக்கலாம். அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த சைக்கோ வந்து எல்லாருமே போய்
கொலை பண்ணக்கூடியவன் தான். ரிச்சல் வந்து இப்ப வந்து ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து அந்த ஹோலி கிரைல் வார பத்தின ஒரு ஐடியாவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த புக்கை வந்து அவனோட வீட்டுல கண்டுபிடிச்சிருக்கான். இது வந்து ஏதோ டீமனை நம்ம உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ரிச்சுவல் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் சின்ன பையன் கிட்ட டீமன் வந்து அவனை கொலை பண்ண ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குழந்தை பயத்துல அப்படி அலறிட்டு இருக்கும்போது அவனோட கையில இப்ப கமெண்ட்ஸ்ல அப்பேர் ஆகுது. நான் அப்பவே அப்பேர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பேர் ஆகும்போது அந்த ரிச்சுவலுமே தானே பெர்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதா. அப்பதான் இவன் சமன் பண்ண செர்வெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஸ்டர். இந்த கேஸ்டரை நம்ம ஹீரோ நம்ம கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அந்த செர்வெண்ட் நீ தான் என்னோட மாஸ்டரா யாருன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் வந்து ரினோஸ்கே. நான் வந்து பொழுதுபோக்குக்காக மக்களை கொலை பண்ணுவேன். அதுல என்னோட ஃபேவரட் வந்து சின்ன குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். கேஸ்டர் நமக்கான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சேவ் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களோட ஆசைகளை ஹோலி கிரைல் எடுத்து நிறைவேற்று அப்படின்னு நீங்க கேஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் எனக்கு ஹோலி கிரைல் அப்பா என்னன்னு தெரியல, அதுக்கு பதில் இவன் சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்பான். உண்மை அந்த சின்ன பையன் கிட்ட போகும்போது என்ன சாப்பிட தான் போறான்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பையனுமே அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பான். கிட்ட போன கேஸ்டர் என்ன பண்ணுவானா அந்த கட்டை எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு வந்தாலும் இந்த இடத்தோட தப்பிச்சு போக முடியுமான்னு சொல்லி கேட்க குழந்தையுமே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி டோர் கிட்ட போகும்போது யூனிவர்சிட்டி வந்து கேஸ்டரை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த விட்டுவானா. கேஸ்டர் கொஞ்சம் அமைதியாரு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான் அப்படிங்கறத பாக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த குழந்தையுமே டோரை திறந்துட்டு வெளியே போய் பார்க்கும்போது நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த பையன் யோசிக்க மட்டும் தான் செஞ்சிருப்பான். அதனால அந்த பையனை பின்னர் ரெண்டு துண்டு கேஸ் மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போயிருவான். அந்த பையனை வந்து கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. ஆனா கேஸ்டர் வந்து ரினேஸ்கே பார்த்துட்டு சொல்லுவான், ஒருத்தவங்க வந்து பயத்துல இருக்கும்போது அவங்களோட மத்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே லூஸ் ஆயிரும். அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும் போது ஹோப் சடனா இல்லாம போறத பாக்குறதுக்கு உனக்கு எப்படி இருந்துச்சு, நீ என்ஜாய் பண்ணி அப்படின்னு சொல்லி கேஷர் கேட்க வேணுமே கேஷர் மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். எனக்கு வந்து அந்த கிரேல பத்தி ஒரு கவலையுமே இல்ல, இதே மாதிரி வித்தியாசமா நிறைய பேர் கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். கேஷர் உன்னே மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன். நைட்டு கீரை காமிக்கிறாங்க. கீரை என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானா செவன்த் மாஸ்டர் அப்பேர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஹோலி கிரைல் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தானே கேஷர் அப்பேர் ஆயிருக்கா அப்படிங்கும்போது இன்னைக்கு தான் ஹோலி கிரைல் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த கீரை அவனோட அசோசியன் கிட்ட என்ன ஆர்டர் பண்றானா, நீ வந்து டொக்கியோட மேன்ஷன் குள்ள போகணும். இந்த மேன்ஷன் குள்ள போற வழியில இருக்கக்கூடிய ட்ராப் எல்லாமே உன்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஆனா அசோசியேஷன் வந்து கீரை பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் அலைஷன் நினைச்சிட்டு இருந்தேன் சொல்ல இதுக்கும் கீரை பதில் சொல்லாம நீ வந்து ஆச்சரிய சமாளிச்சு நினைக்கிறேன்னு சொல்லலாம். அதுக்கு அசோசியன் வந்து ஆச்சர் வந்து கிரேட் 3 நைட்ஸ்ல ஒருத்தன் வந்து எனக்கு ஈஸி அப்படின்னு சொல்ல கேம் இருக்கான அவனை கொண்டு சொல்லி அசோசியனுக்கு ஆர்டர் பண்றான். கீரை சொன்ன மாதிரி அசோசியன் இருக்கான அவனே கொஞ்சம் கொஞ்சமா மேன்ஷன் குள்ள இன்ஃபிளேட் ஆக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாத்தையுமே கிட்ட சிப்ப வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவானா. அதனாலதான் நம்ம ஹீரோ வந்து அசோசியன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு போல. டெலிவரி ஸ்பை ஒர்க்கு வந்து அசோசியன் வந்து பக்காவா இருப்பான். ஆனா அங்க ஒரு கிறிஸ்டியன் மாதிரி இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக அசோசியன் போகும்போது அசோசியன் இருக்கான அவனோட கையிலேயே வந்து ஸ்பேர் இறங்கும். ஆனா அங்க இருந்து ஆர்ச்சரோட வாய்ஸ் சொன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் யார் இங்க வரதுக்கு அனுமதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அசோசியன் வந்து கீழே சொன்னதுதான் யோசிச்சுட்டு இருப்பான். அதான் சிம்பிள் சொன்னியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆர்ச்சர் வந்து ஒரே ஷாட்ல அசோசியன் வந்து கில் பண்ணிடுவான். அப்படின்னு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆக்சுவலி நம்ம இதை வந்து